Hello everyone. Today I'm going to talk to you about how I learned to speak my English in more American accent, and I'm also going to teach you a little bit of tips and tricks on how to sound more like American. Let's dive into the video. நான் யூஎஸ் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த 18 இயர்ஸில் எனக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்கில் செட்ஸ்லாம் நானே டெவலப் பண்ணிட்டேன். அதில் ஒரு முக்கியமான ஸ்கில் செட் நான் டெவலப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இங்கிலீஷை வந்து எப்படி நான் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசுறது அப்படின்றத நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீ நார்மல் இந்தியன் ஆக்சென்ட்லேயே பேசலாம்ல, எதுக்கு கஷ்டப்பட்டு யூஎஸ் ஆக்சென்ட் கற்றுக்கணும் நீ, அது என்ன நீ யூஎஸில் இருந்தால் அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது முக்கியமே கிடையாது. எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதுக்கு வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கோ ஃபார் இட். பட் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசணும் அப்படின்றது வந்து இது ஜஸ்ட் என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளோதானே தவிர வேற ஒரு காரணமே கிடையாது. உங்க எல்லாத்தையும் என்னோட ஜேர்னியை நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஊர்ல இருக்கும்போது எல்கேஜில இருந்து என்னோட காலேஜ் டைஸ் வரைக்குமே நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாகவே நான் இருந்தேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேச வரும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் வீட்டில் ஸ்கூலில் படிக்கிறப்போ வீட்டில எல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும்னு பயங்கரமாக இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால தான் இந்தியன் ஆக்சென்ட்லேருந்து அமெரிக்கன் ஆக்சென்ட் மூவ் பண்ணுறப்போ எனக்கு அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே வந்துச்சு எனக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நான் இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு. நான் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசணும்னு நினைக்கிறப்போ ஒரு 5 விஷயம் நான் தவறாம பண்ணேன். நம்பர் 1 வந்து நான் நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், இங்கிலீஷ் சீரியல்ஸ் பார்த்தேன். அப்புறம் நிறைய இங்கிலீஷ் நியூஸ் இந்த எம்பிசி, CNN இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் நான் நிறைய பார்த்தேன். நம்பர் 2 வந்து நான் வெட்கப்படவே மாட்டேன். ஆக்சுவலி ஒரு சம்டைம்ஸ் வந்து ஃபேக் ஆக்சென்ட்டாக கூட இருக்கும் என்னோட ஆக்சென்ட்ஸ். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்சென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் ரொம்ப ஃபேக்காகவே இருக்கும், இந்தியன் ஆக்சென்ட்டோட சேர்ந்து வரும் அது. ஸோ அதனால வந்து ஆனால் எம்பாரஸ் ஆகவே மாட்டேன். இந்த 3வது விஷயம் வந்து நான் எல்லாத்துலேருந்து கற்றுக்குவேன். ஐயோ இவங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களே, இவங்ககிட்ட இருந்து போய் நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. என் 2 பொண்ணுங்களுமே இங்கே தான் பிறந்தாங்க. அதனால அவங்க இங்கிலீஷ் வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட் சூப்பராக அவங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவானா, ஹரிணி அம்மா அதை அப்படி சொல்லக்கூடாது, இது இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி மாற்றி சொல்லி போகிறோம். ஆனால் அதெல்லாம் பார்த்து நான் கஷ்டப்படும், அதாவது நான் வந்து ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஐ வில் ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் லிட்டில் கிட்ஸ். ஆனால் சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு, அந்த வார்த்தைகள் அது புதுசாக கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை நான் வெட்கப்படவே மாட்டேன். நான் சூப்பராக கற்றுக்குவேன். அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி திருப்பி அதை பேசி என் மைண்டுக்குள்ளேயே நான் பேசி பார்த்துக்குவேன். சமையல் பண்ணுறப்போ சரி, இல்லை ஏதாவது டிரைவ் பண்ணுறப்போ சரி, அந்த வார்த்தையை நான் சொல்லி பார்த்துக்குவேன். அது எந்த இடத்துலடா நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் அந்த சுச்சுவேஷன்ஸை நான் தேடுவேன். 4வது விஷயம் வந்து ஸ்மால் டாக். வால்மார்ட்டுக்கு போகிறோம், இல்லை வந்து பெட்ரோல் அடிக்க போகிறோம், நம்ம லைனில் நின்றுட்டு இருக்கோம் திங்ஸ் வாங்குறப்போ, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கான்வர்சேஷன் மேக் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஸ்மால் டாக்கு. வெக்கப்படவே மாட்டேன். நான் ஸ்மால் டாக் அந்த மாதிரி ஸ்மால் டாக் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் கூட, யார்கிட்ட கூட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ ஸ்மால் டாக் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும்னா, லைக் எனக்கு அவங்கள்ட்ட இருந்து நிறைய அவங்க பேசுகிற விதம், அவங்க பேசுகிற ஆக்சென்ட் அதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால ஸ்மால் டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயத்தையும் கன்சிஸ்டண்டாக பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கில் செட் ஒன்று லேர்ன் பண்ண போகிறோம்னா எந்த ஸ்கில் செட்டுமே நம்ம கன்சிஸ்டண்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான், எஸ்பெஷலி ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். If you want to achieve the American accent, you have to follow these 5 steps that I just told you. Number 1 is go ahead, watch lots of English movies, English serials, and news channel, like proper news channel, like CNN or NBC or those kind of English channels. So you will learn a lot of phrase and words from there. The number 2 is do not get embarrassed around people when you're trying to talk the accent or using the accent. Number 3 is do not feel hesitated to ask a native speaker how this particular word is pronounced. For example, if you want to pronounce a word like சொந்தக்காரவங்க இருக்குல்ல, சொந்தக்காரவங்கன்னா ரிலேட்டிவ் நம்ம ஊர்ல, ரைட்? ரிலேட்டிவ் Indian accentல. So if you want to learn how to say that in American accent, you can go ahead and ask a native speaker. That's what I did. When I asked my colleague how to pronounce relative in American accent, she told me it's pronounced relatives. So I kept on thinking about that in my head, and now it just comes easily to me. I don't even have to think about it.
I can just say, oh, I went to see a relative. I had some relatives come over to my house. So I don't even have to think about it anymore. That relative அப்படின்ற வார்த்தையை என் மைண்ட்ல வரவே வராது இப்போ. It's always relatives for me because it got stuck in my head. Even if you learn from your kids, that's fine. That's even better. The kids are the better teachers actually. My kids were the better teachers for me. There are lots of words they taught me and I did not feel embarrassed to learn from them at all. Number 4 is small talk. The small talk are the best conversation you can make. You can learn a lot from that conversation. The next time when you're standing in a line for checking out an item, don't just stand there. It's okay to talk to people. It's okay to talk to a cashier. Just talk about anything. You know, the best conversation for a small talk, it's always about weather. When I open up a conversation, that's how 90% of the time my conversation about like anything would be weather. So if it's a beautiful day outside, I just go ahead and tell them like, oh my goodness, can you believe how the weather is so beautiful today? I just loved it. These kind of small talks will trigger talks with other people. It is going to bring up other topics and other conversations, which is perfectly fine because you're going to learn a lot from there. So the next time you go out, don't just stand there. Go ahead and make a conversation. Now for the 5th step. This is a very important step. Be consistent on the 4 steps I told you about. Just without being consistent on the 4 steps above, you can never achieve it. People are going to make fun of you. People are going to embarrass you at some point, but it doesn't matter. Our goal is to achieve to speak as a native speaker, or at least try to sound like a native speaker. So that is the main goal for us. So it doesn't matter how people are thinking, how people are talking about you. Okay friends, so உங்களோட இங்கிலீஷை நீங்க அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா go ahead and follow the steps that I told you. So அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு. அமெரிக்காவில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ we come to the end of the video. Thank you so much for watching Walk Home with Shiva. Like, share and subscribe. Bye.